மீனா பயப்பட்டிருக்காங்க, ஆனா என்ன பார்த்து அவங்க பயப்படுவாங்க. Kala 40 years of celebration. Title sponsor G Square Housing, India's largest real estate developer, powered by GT Holidays, South India's #1 travel brand. We Care, one-stop solution for all your skin and hair needs. Daily, taste the daily. Achi Badam Drink Mix, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Supported by Sri Kriti Boutique, Ishwar Medical Foundation, Food Partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. Even by SKLS Galaxy Mall Productions and the crew. கலாக்கா கூட நான் தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லா சாங்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கெல்லாம் பாண்ட் டான்சர்ஸ், அதனால வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் அவ்வளோ வயசு ஆகல. 40 பண்ணிக்கிறது இன்னும் 10 நம்ம லேட்டாக பண்ணிக்கலாம்க்கா, நமக்கு நிறைய வயசு இருக்கு. நாங்கள் சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் சொன்ன கான்ட்ரவர்சி ஆகி வைரல் ஆகிடும். வேண்டாம். சார், இப்போ நீங்க இருக்கிறதுனால தான் ரோஜா மேம் இன்னும் சொல்லாம இருக்கான். எனக்கு மட்டும் தான் சொல்ல நம்ம இவரு, வேற யாருக்கும் சொல்ல. ஆனால் இவங்க ஷூட்டிங் போகும்போது பார்த்தா மீனா சொன்னாங்க இல்லையா, மிரட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். அங்கே டைரக்டர் இல்லை, கேமராமேன் இல்லை. நமக்கு சொன்ன இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு, அதனால நான் இவங்களும் ஒர்க் பண்ணவே இல்லை. நான் உண்மையிலே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, கலாக்கா இப்படியே லைஃப் லாங் கல இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at We Care. Taste the daily. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகான தேவதைகள் இருக்காங்க. அதுல வந்து இப்போ ஒரு தேவதையை நம்ம வந்துட்டு கூட போறோம். ஓகே. அவங்க வந்து கப்புலா வந்திருக்காங்கக்கா. கப்புலா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காதல் கதை, ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் கதை. 12 இயர்ஸா வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங் இல்ல. ஆமா, ரொம்ப அது ஃபேரி டேல் தான். பட் நிஜமாவே லைஃபோட கோல்ஸ், மேரேஜோட கோல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஜிஆர்எஸ் ரோஜா மேம் அண்ட் செல்வமணி சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டோட இந்த மேடையில வெல்கம் பண்ணலாம். மேம், நீங்கள் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸர் அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கலா மாஸ்டர் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஆஹா இதோ இப்போ வந்துட்டு சொல்லியிருந்தாங்க பயங்கரமான ஒரு கோரியோகிராஃபர்ப்பா அப்படின்னு வந்து மீனா மேம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு வியந்த ஒரு விஷயம் கலா மாஸ்டர் கிட்ட இருந்துதான் அவங்க தான் டெரரா பார்த்தாங்களோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலா 40 இயர்ஸ் செலிப்ரேஷன் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். கலாக்காக்கு என்னோட லவ். மீனா பயப்பட்டிருக்காங்க, ஆனா என்ன பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அதான் சொல்லிட்டு இருக்காங்க அக்கா. ஏன்னா பயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது என்னன்னு தெரியல, வீட்டில் அப்படி வளர்த்துட்டாங்க. ஸோ எப்பவுமே ஜாலியாக இருப்பேன், பாசிட்டிவாக இருப்பேன். அதனால எல்லாருமே என்னை செல்ல புள்ளியாக பார்த்துருக்காங்க, யாரும் கோவப்படல. கலாக்கா கூட நான் தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லா சாங்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பெரிய ஹீரோஸ் கூட பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து ஷூட்டிங் வந்தால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், டென்ஷனாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிலிமில் சுந்தரம் மாஸ்டர் சார் பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு பயந்தது. அதுக்கப்புறம் யாரு கூட எனக்கு பயம் இல்லை. கலாக்கா வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. ஷோஸ்னா நான், மீனா, ரம்பா, ரம்யா கிருஷ்ணா, நாங்கள் 7 மெம்பர்ஸ் எப்போவுமே கலாக்கா ட்ரூப்பில் அக்கா கூட ஜாலியாக ஃபாரின் ட்ரிப்ஸ் போய்டும். அப்போ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த ஷூட்டிங் பக்கத்தில் வச்சு அக்கா கூடனா அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட். ஜாலியாக அக்கா கூட போய்டும். நல்லா டான்ஸ் ஆடும்போது கஷ்டம் தெரியாது, ஏன்னா அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லையா. அதுக்காக அக்காவுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா ஆடிட்டா போதும். ஸோ அக்கா நல்லா கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, ஷாப்பிங் கூட்டிகிட்டு போவாங்க, நல்ல சாப்பாடு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதனால அக்காவுக்கு பிடிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடிடுவோம் நாங்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபாரின் ஷோஸ் எல்லாம் நிறைய பிரசாந்த் கூட பண்ணியிருக்கோம் லண்டனில்.
அப்புறம் சிங்கப்பூர், மலேசியாவில் நிறைய வாட்டி போயிருக்கிறோம். ஸோ அந்த அனுபவம் எங்களுக்கு நல்லா இருக்குது. அக்கா பற்றி சொல்லணும்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் டேலண்ட், ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்னஸ், ஃபுல் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா சும்மா இவ்வளோ தூரம் வர முடியாது யாராலையும். நம்மளும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்தாங்கன்னா 4 பேருக்கு நல்லது நினச்சி நல்லதாக செஞ்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் 10 பேருக்கு கொடுக்குற ஒரு ஆள் தான் இந்த மேடையில் வந்து நிற்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 40 இயர்ஸில் 4000 சாங்ஸ் கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை. 4000 சாங்ஸ், தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா, பெங்காலி, ஒரிசா, இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷு, ஜப்பானு எல்லாமே. ஸோ 4000 சாங்ஸ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அக்கானால இன்னைக்கு நிறைய பேர் கொரியோகிராஃபர்ஸாக வந்திருக்காங்க, டான்சர்ஸாக வந்திருக்காங்க, ஹீரோஸாக வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே இவங்க ஃபேமிலியிலேருந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு ஜெயம் ரவி சார், ஸ்ரீகாந்த் சார், இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு, சூர்யா, ஸோ நிறைய ஹீரோஸ் கூட வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் பாண்ட் டான்ஸஸ், அதனால வந்ததுக்கப்புறம் நாங்கள் லேடிஸ் எல்லாம் பாண்ட் டான்ஸஸ். ஓகேக்கா? ஓகேல? ஸோ அதனால் நாங்கள் போய் கற்றுக்கலாம். வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டோம் ஆன் ஸ்டேஜ். அண்ட் சின்ன வயசுலவே வசந்த் சார் சொன்ன மாதிரி 12 இயர்ஸில் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக வந்து 19 இயர்ஸ்க்கே ஒரு கொரியோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணி லைஃபு. ஸோ எவ்வளோ இயர்ஸ், இவ்வளோ பேரோட லவ், அஃபெக்ஷன் எல்லாம் அவங்க ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அதனால தான் எனக்கு இவ்வளோ பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக நான் வந்து தொகுதியிலேருந்து ஓடி வரேன். ஸோ அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அக்காக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் 2 பேருமே ட்வின்ஸ் மாதிரி நினைப்பாங்க நிறைய பேர் ஷூட்டிங்கில். ஓகே. நானும் மீனா நிறைய படம் தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லாம் ஜோடியாக நடிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் ட்வின்ஸ் நினைப்பாங்க இங்கே 2 பேர். ஆனால் எந்த ஃபீச்சருமே சேமாக இருக்காது. ஆனால் பார்க்கும்போது என்ன வந்து மீனான்னு பேசுவாங்க, அவங்கள ரோஜான்னு பேசுவாங்க. செட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேர் 2 டாட்டர்ஸ் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அக்கா கூட அப்படி தான். அதனால தான் சொன்னாங்கல்ல, ஒன் டேக் ஆர்டிஸ்ட்னா உடனே மீனா, ரோஜான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரீசெண்டாக நாங்கள் அபுதாபியில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். திருப்பி அந்த பழைய ஞாபகம் எல்லாம், மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே ரீகலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, கலாக்கா பேரில் கலை இருக்குது, அவங்க ஃபேமிலியில் கலை இருக்குது, அவங்க லைஃப்பில் கலை இருக்குது. இப்படியே லைஃப் லாங் கலை 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 இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இவங்க ஃபேமிலி பார்த்தா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, இது கலா குடும்பமா கலை குடும்பமானு. ஃபுல் ஆஃப் கொரியோகிராஃபர்ஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் ஆங்கர்ஸ் எல்லோரும் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ கடவுள் கொடுத்த ஒரு லக்காக நான் நினைக்கிறேன். பிருந்தா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கிரிஜா அக்கா கூட நான் ரஜினிகாந்த் சார் படத்தில் ஒரு எக்ஸசைஸ் சாங் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஜெயந்தி அக்கா, நிமிகா வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் சாப்பாடு, லவ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லோரும் இங்கே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்னும் அவ்வளோ வயசு ஆகலை 40 பண்ணிக்கிறதுக்கு. இன்னும் 10 நம்ம லேட்டாக பண்ணிக்கலாம்க்கா, நமக்கு நிறைய வயசு இருக்குது. 40 அக்காக்கு பண்ணும்போது எனக்கு என்ன பேசுனவனே புரியல. ஸோ அவங்க எல்லா அவார்ட்ஸ் வாங்கிட்டாங்க, எல்லா டேலண்டடாக இன்னைக்கு கலாலயம் வச்சு நிறைய பேருக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. நார்மலாக ஒருத்தர் வந்து வரும்போது கஷ்டப்பட்டு வரோம், சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் லேசியாக ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு அவங்களோட பெஸ்ட்டாக அவங்களோட நல்ல பேர் வாங்கி நிறைய நல்ல இடத்துக்கு வரணும்னு ஒரு நல்ல மனசோட அவங்க ப்ளஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டான்சர்ஸ், நிறைய கொரியோகிராஃபர், நிறைய ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு அவங்க இன்னும் அந்த எனர்ஜியோட ஒர்க் பண்ணணும். அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்போவுமே எங்கள் கூட இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் லவ் யூ அக்கா, லவ் யூ ஸோ மச். இப்போ சார் உங்களோட ஸ்பீச்சுக்காக தான் சார் இந்த அரங்கமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். தூண்டி விடாத நீ.
எல்லா பொம்பளைங்க வந்து ஐ லவ் யூன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்றேன்? ஒரு நிமிஷம் நாங்க சொன்ன கேக்குறது நல்லா இருக்கும். நீங்க சொன்ன கான்ட்ரோவர்சி ஆகி வைரல் ஆயிடும். வேண்டாம். இல்ல நான் சொல்லலம்மா, அவ என்ன சொல்லலான்னு பார்த்தேன். சரி, எல்லாலே இப்போ நீங்க இருக்கிறதுனால தான் ரோஜா மேம்க்கு இன்னும் சொல்லாம இருக்கான். எனக்கு மட்டும் தான் சொல்ல நம்ம இவரு வேற யாருக்கும் சொல்ல விட மாட்டேன். விக்கி நான் சொல்லலன்னு சொல்லு விக்கி. இப்போ எல்லாருமே ஹீரோயின் சொல்லும்போது சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? ஒரு ஹீரோயின் சொல்லல, நீ எல்லாரும் ஐ எனக்கு ஐ லவ் லவ் யூ யூ சொன்ன நீ இருக்கே. எப்படி சொல்லுவ? ஆமா எப்படி அதுதானே. எல்லாருக்கும் சொன்னாரா? எனக்கு சொல்லலையா? இவர் பக்கத்துல இருந்து டீமாக சொன்னார் இல்லம்மா அவரு. சார் நீங்க இதுக்குள்ள இருக்கீங்க சார், அது போதும் சார். நன்றி நன்றி சார். போதும், ஏதாச்சும் போடுவோம். நல்லாதானே? நான் சொல்றேன் செல்வமணி சார், ஐ லவ் யூ சார். அப்போ ஓகே சார், அவங்க அங்க சொல்லிட்டாங்க ரோஜா மேம் ஐ லவ் யூ. என்னடா இவன் வரலையேன்னு பார்த்தேன் நானு. அங்க போடி. கலா 40 இந்த நிகழ்ச்சி வந்திருக்க நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ராம்கி வந்திருக்கார். ராம்கி குட் ஈவினிங். ராம்கி என்னோட கிளாஸ்மேட், அவர் என்னோட சீனியர், சினிமாவில் என் மிகச்சிறந்த நண்பர். ஐஸ்ரீ கணேஷ் சார் வந்திருக்கார். சார் குட் ஈவினிங் சார். இன்றைக்கி தமிழ் சினிமாவோட மிக பெரிய தயாரிப்பாளர், மிக கருணை உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். உங்களுக்கு என்னுடைய நன்றி சார். கலா 40க்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, மறுபடியும் நன்றி. உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஏன் வந்தேன்னா, முதல்ல ஒரு சினிமாவில் வந்து ஒரு லேடிஸ்னால் பெருசாக வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எப்படி வந்து 40 வருஷமாக வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, 4000 எப்படி பாட்டு பண்ணிங்கிறது மிகப்பெரிய சேனை தான். இந்த ஸ்டேஜில் சினிமா துறையில் ஒரு பெண்ணாக இருந்து மாஸ்டராக வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் 40 வருஷமாக இருந்து 4000 பாட்டு பாடி இன்றைக்கி மேடையில் எல்லாரையும் வர வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் டேலண்ட்டாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நான் மாஸ்டரோட ஒரு பாட்டு கூட நான் பண்ணதில்லை. நான் 20 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் ரொம்ப நாளாக தெரியும். ஏன்னா டான்ஸ் சாங் இருக்குது உங்க படம் இருக்கும். ஒரு நாள் வந்து நான் ரோஜா ஷூட்டிங் ஒரு நாள் போயிட்டு இருந்தேன். போகும்போது வந்து இவங்களே கேமரா வச்சு இவங்களே ஷார்ட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே டைரக்டர் இல்லை, கேமராமேன் இவங்களே டைரக்டர், இவங்களே கேமராமேனு. நான் பார்த்தேன் இது எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் வந்து முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன், புலன் விசாரணை ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு. போகும்போது புலியூர் சரோஜாக்கா தான் மாஸ்டர், அவங்க விஜயகாந்த் சார் மாஸ்டர். அவங்க நான் போன உடனே வாகினியில் பெரிய ஸ்டுடியோ, அது சவுத் இந்தியாவில் பெரிய ஸ்டுடியோ. அதில் ஒரு 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, 200 ஃபைட்டர்ஸு. போகும்போது நான் ரிஹர்சல் பண்ணணுன்னு சொன்னேன், சாங் ரிஹர்சல். நம்ம டான்ஸ் யூனியனில் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. இல்லை மேடம் எனக்கு இங்கே வந்து பண்ணணும், ஸ்பாட்டில் பண்ணணும்னு. உடனே அவங்க சொன்னாங்க, என்னென்ன நான் 800 ஃபில்ம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நான் யாருக்கும் போய் ஸ்பாட்டில் பண்ணதில்லைன்னு. நான் சொன்னேன், மேடம் உங்களுக்கு 800 ஃபில்மு, எனக்கு இதான் முதல் படம், அதனால் நீங்கள் இங்கே வந்து தான் பண்ணணும் மேடம், நான் பார்க்கணுன்னு சொன்னேன். உடனே அவங்க விஜயகாந்த் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பசங்களாம் கேட்க மாட்டாங்க மேடம், கொஞ்சம் பண்ணி விட்ருங்க மாஸ்டர் அப்படின்னாங்க. உடனே வந்தாங்க, டான்ஸ் பண்ணாங்க, ரிஹர்சலாம் பண்ணி முடிச்சாங்க. மறுநாள் ஷூட்டிங்கு போனோடனே எல்லாம் ரெடியான உடனே கேமரா இங்கே வைங்கன்னாங்க. நான் சொன்னேன், மாஸ்டர் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுங்கள், கேமரா எங்கே வைக்கிறோம் நான். அவங்க ரொம்ப கோவம் வந்துடுச்சு. மறுபடியும் விஜயகாந்த் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்கம்மா, நானே அவங்க சொல்கிறது கேட்குதுமா, டிஎஃப்டி கிட்ட மாட்டிட்டு நான் படாத பாட்டு படுறேன், அதனால் சாங்கு பண்ணிவிட்டு விடுங்கன்னு. அதனால் நான் பெரும்பாலும் வந்து நான் சாங்கோ ஃபைட்டோ எதுவாக இருந்தாலும் வந்து நாங்கள் அதை வரும்போது நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். ஆனால் இவங்க ஷூட்டிங் போகும்போது பார்த்தா மீனா சொன்னாங்க இல்லையா, மிரட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். அங்கே டைரக்டர் இல்லை, கேமராமேன் இல்லை. நமக்கு சொன்னேன் இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு, அதனால் நான் இவங்களும் ஒர்க் பண்ணவே இல்லை. நான் டான்ஸ் ரோஜா மூலமாக எனக்கு வந்து பழக்கம். இவங்க போகும்போது அந்த ஒரு எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் ஒரு மீனா சொன்ன மாதிரி வந்து ஒரு தேங்க்லெஸ்ஸாக எதுவும் யார் இருந்தால் கூட அவங்க வந்து செல்ஃப்லெஸ்ஸாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒரு விஷயம் சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது வந்து பெரும்பாலும் ஹீரோஸுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஹீரோயினுக்கு ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஒரு மேல் டான்சர்ஸ் நடந்துட்டு தான் நிறைய ஹீரோஸ் இங்கே வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினை வந்து அவங்க சினிமாவில் தான் வந்து இதுவாக பண்ணிப்பாங்களே தவிர மேடையில் வரும்போது அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. என்னையும் அவங்களுக்கு பெரிய பழக்கம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரோஜாவோட ஹஸ்பண்டாக தான் எனக்கு பழக்கமே தவிர டைரெக்டாக எனக்கு அவங்களோட பழக்கம் இல்லை. ஆனால் நம்ம சொன்ன விஷயத்தை அவ்வளோ ரொம்ப அன்பாக பண்ணாங்க. அந்த வகையில் வந்து இப்போ அபுதாபியில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், அது கூட வந்தாங்க. அங்கே வரும்போது அவங்களோட எனர்ஜி, அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் டான்ஸர்ஸ் ஆக்கியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் டான்ஸர்ஸ் ஆக்கியிருப்பாங்க. உண்மையில் வந்து யாருன்னா வந்து ஒரு அப்பா அம்மா தான் தன்னை விட குழந்தைங்க மேலே வரணும்னு நினைப்பாங்க. அதில் சினிமாவில் மாஸ்டராக இருந்து தன்னை விட பெரிய மாஸ்டராக வரணும்னு எவனும் நினைக்க மாட்டாங்க.
ஆனால் கலா மாஸ்டர் வந்து நிறைய மாஸ்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் கலா 40க்கு வந்து நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். லேடி மாஸ்டர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட் மாஸ்டர், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். We would like to call Jeevitha Mohan avargal from SKLS Galaxy Mall Production. Let's hear the music, please. கரு கருப்பாயி நீ எடுத்தது ஏன் கருப்பாயி மாட்டேன் நானும் விட மாட்டேன். அக்கா வந்து எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் கோலங்கல்ல டைட்டில் சாங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 மணி ஆனால் அந்த பாட்டு அதரும் எல்லாரோட வீட்டில். கலா அக்கா கூப்பிட்டோம், அதுக்கு நான் வர மாட்டேன், வேணாம், நான் செய்ய முடியாது, அது சொல்லவே முடியாது. G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. Taste daily, taste the daily. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.